மீன் தொட்டியில் கூட மீனுடைய அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக. இதை எப்படி பிடிச்சி எப்படி ஆஞ்சி எப்படி கழுவி கொடுத்தாங்கன்னே தெரில. இது எல்லாமே உயிரோடு இருந்து தான். எங்கள் வீட்டில் மழை பெஞ்சி தண்ணிலாம் வற்றினாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குட்டை இருக்குங்க. அந்த குட்டையில் பிடிச்ச மீனாங்க இது. ஒரு பூக்காரமாக வராங்கன்னு சொன்னல, அவங்க கேட்டாங்க, நீ மீன் சாப்பிடுவியான்னு கேட்டாங்க. சாப்பிடுவேனேன்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து நான் பிடிக்கிறேன், வேணுமான்னு கேட்டாங்க. அவங்களே இதை பிடிச்சி கழுவி க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து இனிமேல் தான் நான் என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டு கொடுக்கணும். அவங்க நல்லா கழுவி கொடுத்தாலும் நான் வந்து ஒரு சும்மா 2 வாட்டி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நான் குழம்பு தான் வச்சேங்க. இந்த குழம்பும் நல்லா இருந்தது, அந்த மீனும் நல்லா இருந்தது. ஆனால் மீன் பேர் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இந்த முதல் மரியாதையில் சிவாஜி கணேசன் சார் உரிவார் பார்த்தீங்களா, அப்போ பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உறிஞ்சி பார்த்தேன். ஆனால் எனக்கு வரல. எனக்கு அந்த கையில் பிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வந்தது. ஆனால் மீனுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வராததெல்லாம் செய்யாமல் நம்மளுக்கு எது வருமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கையிலேயே பிச்சு சாப்பிட்டாச்சு.